வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உண்மையிலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த விஷயத்தினால பாதிக்கப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் சார்ஜ். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு வாழ்நாள் ஒரு தடவையாச்சும் அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. எல்லா அக்கௌண்ட்டுக்கும் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதனால ஏதோ வசதியாக இருக்கிறவங்க சரி பரவாயில்ல தொலைதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் கஷ்டம்தான், இருந்தாலும் தொலைதுரா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஏழைகள் ஏதோ அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் வருது, அதில் இதில் ஏதோ ஒரு பணம் வருதுன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, அது 1000 2000 வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு இவங்க வலிச்சு எடுத்துருவாங்க. யார் பேங்க்ல இருக்கவங்க வலிச்சு எடுத்துருவாங்க. சப்போஸ் மினிமம் பேலன்ஸ் 3000 ரூபான்னு வச்சுங்க, இவங்க 2900 ரூபாய் தான் இருந்துச்சுனாக்க அந்த 2900 கொஞ்சம் கொஞ்சம் மாதம் என்ன பண்ணுவாங்க, வலிச்சு எடுத்து கடைசியில் ஜீரோ பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் ஜீரோ தான் இருக்கும். சில சமயம் -0 கூட போகும், மைனஸில் கூட போகும். அது மாதிரி வலிச்சு எடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் சரி நம்ம 2900 ரூபாய் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு கஷ்டத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கஷ்டத்துக்கு எடுக்க போனால் அங்கே ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கும், பணமே இருக்காது. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குங்க அப்படின்ட்டு பயமுறுத்துவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு வயிற்றுச்சலாக இருந்துச்சு, பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. பணம் இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, சேலரி பீப்புளும் சரி, எல்லாம் சரி. சேலரி பீப்புள் கூட ஒரு அவசரம்னாக்க சரி எடுத்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மினிமம் பேலன்ஸை எடுத்துக்குவாங்க. ஏன்னா ஒரு கஷ்டம் போது சரி அதை வச்சுட்டு என்ன பண்ண எடுத்துக்கலாம் விடு அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராச்சும் ஒரு முறையாச்சும் அது எல்லாமே ஒரு முறையாச்சும் இந்த மினிமம் பேலன்ஸ்னால அவதிப்பட்டவங்க இருப்பாங்க, மினிமம் பேலன்ஸ் சார்ஜ்னால அவதிப்பட்டவங்க இருப்பாங்க, பணத்தை பறி கொடுத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த புலம்புல எல்லாம் இந்த வேண்டுதல என்ன ஆச்சு, இந்த கண்ணீர்லாம் ஏழைகள் கண்ணீர்லாம் என்ன இருக்குன்னா, கடவுளுக்கு எட்டுச்சோ இல்லையோ ஆர்பிஐக்கு எட்டுச்சு, ஆண்டவனுக்கு எட்டுச்சோ இல்லையோ ஆர்பிஐக்கு எட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, சரி இது மாதிரி பாவம் ஏழைங்களுக்கெல்லாம் இது மாதிரி மினிமம் பேலன்ஸ்ன்ட்டு சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க, இது ஒரு தவறான விஷயம், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு இப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இது மாதிரி 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் ஒரு ஆப்ரேஷன் இல்லாமையே இருந்துச்சுன்னா, 2 வருஷம் எந்த வித டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னாப்ரேட்டிவாக போயிடும், அந்த அக்கௌண்ட்டுங்க இன்னாப்ரேட்டிவ். முதல்ல இது மாதிரி இன்னாப்ரேட்டிவ் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த மினிமம் பேலன்ஸை பிடிக்காதீங்க அப்படின்ட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு அக்கௌண்ட்டு இன்னாப்ரேட்டிவ் இருக்குது, அது 2 வருஷம் ஆச்சுன்னா தான் இன்னாப்ரேட்டிவ் ஆகும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னாப்ரேட்டிவ் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்கு இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் சார்ஜ் இல்லைனாலும், மினிமம் பேலன்ஸு மினிமம் அமௌண்ட் இல்லைனாலும் மினிமம் சார்ஜ் வந்து பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா பாவம் இந்த ஏழைங்கள்லாம் பணம் போட்டு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் 1000 2000 அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறத மினிமம் பேலன்ஸ் இல்லை எல்லாம் பிடிச்சி கடைசியில் ஜீரோ வச்சுருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி, புத்தாண்டில் இது ஒரு நற்செய்தி. அவங்க எல்லாம் பாவம் இனிமேல் இதுக்கு பயப்பட தேவையில்லை, மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஸோ இது ஒன்றுத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 3த்துக்கு மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா அது போட்டால் வீடியோ பெருசாக போயிடும். ஸோ இப்போ சொல்கிறது, இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் இனிமேல் பிடிக்க மாட்டாங்க. அது எப்போ இருந்துன்னா ஏப்ரல் 1 இருந்து. ஸோ இனிமேல் இன்னாப்ரேட்டில் இருக்கிறவங்க பயந்துக்கு வேணாம், நம்ம பேங்க்குக்கே ரொம்ப நாளாக போகலையே, பணத்தையெல்லாம் பிடிச்சிருப்பாங்களோ, பணத்தையெல்லாம் காலி பண்ணியிருப்பாங்களோ, எல்லாம் பேங்க்காரன் பிடிச்சிருப்பானோ அப்படின்ற எண்ணமோ பயமோ உங்களுக்கு வேண்டாம். இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அதை ஆப்ரேட்டிவ் பண்ணணும்னு வச்சுங்க, சப்போஸ் அது இன்னாப்ரேட்டிவ் தான் இருக்குது, அதை நீங்கள் ஆப்ரேட்டிவ் பண்ணணும், அதுக்கும் சார்ஜ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் இப்போ எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னாப்ரேட்டிவ்லேருந்து ஆப்ரேட்டிவ் பண்ணுறதுக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னாப்ரேட்டிவ் இருந்து அதை ஆப்ரேட்டிவ் பண்ணுறதா இருந்துச்சுனாக்க அது ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க, சார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான், சந்தோஷமான செய்தி தான். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த அவசரமாக இந்த வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை வீடியோ போகிறதுக்கு, சரி இதை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் அவசரமாக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு விவரத்தோடு நாளைக்கோ நாளன்னைக்கோ உங்களுக்கு முழு வீடியோ போடுறேன், யார் யாருக்கு இந்த சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்றத முழு விவரத்தை போடுறேன். நன்றி, வணக்கம்.